பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். மஞ்சரி சொல்கிற அதிகமான பொய்கள். மஞ்சரிக்காக தன்னுடைய கேமையே இழந்துகிட்டு இருக்க முத்துக்குமரன். தீபக்குக்கும் மஞ்சரிக்கும் என்ன சண்டை நடந்துச்சு? இந்த சண்டையில் முத்துக்குமரன் தன் நிலையை மறந்து சாச்சனாவுக்கும் மஞ்சரிக்கும் தூக்குற சொம்போ அண்டாவோ மிகப்பெருசாக இருக்குது. தீபக் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள், அருண் பிரசாத் முதல் முறையாக முத்துக்குமரனை பார்த்து கேட்ட கேள்விகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இருக்க போகுது. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த பொம்மை டாஸ்க்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக ஜெஃப்ரி இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வீக்குக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் ஜெஃப்ரி வாங்கிட்டார். அதுக்கிடையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துச்சு. சோத்துக்காக தான் இந்த கூட்டம் அடிச்சுக்குமா? பிக் பாஸில் வேறு வேலையே இல்லையா? வேறு எதுக்காகவும் இவங்க சண்டை போட மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் கேட்க தோணுது. ஒரு ப்ரெட்டுக்காக ஏன் இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க? ஒரு ப்ரெட்டில் என்ன வந்துட போகுது? எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே நீங்கள் விளாட்றது கேம் மட்டும்தான். அதை தாண்டி மற்ற நேரங்களில் நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்களே, அப்போது ஒரு சில இடத்துல ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு அப்படின்னு கேள்வியும் வருது. முத்துக்குமரன் தன்னுடைய நிலை தவறி விளையாண்டுட்டு இருக்காரு. முக்கியமாக சாச்சனாவுக்கும் மஞ்சரிக்கும் மிகப்பெரிய அண்டாவை தூக்கிட்டு இருக்காரு. நான் சொம்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல் 50 நாட்களாக அவர் விளையாண்ட கேம், ஃபஸ்ட்டு 2 வீக்கில் அவர் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசுகிற விஷயங்கள், சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகே. முத்துக்குமரன் தான் இந்த ஷோவை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. முத்துக்குமரன் சௌந்தர்யாவும் தான் இந்த ஷோ ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்க தெரிஞ்சுது. ஆனால் இந்த 50 நாளுக்கு அப்புறம் வர எல்லா இடத்துலையுமே முத்துக்குமரன் இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து ஒரு சார்பு, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்காக தன்னுடைய கேம் பிளேவை அங்கங்கே சொதப்புறாரு. ஃபுல்லாகவே சொதப்புறாரு. அது என்னென்னா, மஞ்சரி சொல்கிற பொய். மஞ்சரி நிறையா பொய் சொல்கிறாங்க. அந்த பொய்க்கெல்லாம், சாச்சனா சொல்கிற பொய்க்கெல்லாம் இருக்கட்டும், மஞ்சரி சொல்கிற பொய்களுக்கும் முத்துக்குமரன் அப்பட்டமாக உண்மையாக அதுதான் உண்மை அப்படின்னு நம்புகிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டார் முத்துக்குமரன். இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். மஞ்சரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சாச்சனாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பிசத்தை, ஒரு ஃபேவரட்டிசத்தை பார்த்திங்கன்னா தன்னை அறியாமலும் இல்லை, தன்னை அறியாமல் பண்ண மாட்டார் முத்துக்குமரன். தன்னை அறிஞ்சு தான் பண்ணுறாரு. இந்த தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக முத்துக்குமரன் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கார். ஏன் அப்படின்னா, மஞ்சரி அந்த ப்ரெட்டு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டை, அந்த சண்டையை மஞ்சரி விடாமல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை போய் அந்த குக்கிங் டீமில் ஏன் உங்களால் செய்ய முடியாது, ஏன் உங்களால் முடியாது, 6 பேர் இருக்கீங்களே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஹார்ஷாக கேள்வி கேட்டது முத்துக்குமரன் தான். மஞ்சரிக்கு ப்ரெட்டு கொடுக்கல, அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? ஸோ நம்ம அது கேள்வி கேட்கணுன்னு கிச்சன் டீமில் போய் முதலாக அந்த பிரச்சனையை ஆரம்பித்ததை விட்டதே முத்துக்குமரன் தான். இப்போ அவங்க போய் கேள்வி கேட்குற 6 பேர் வேலை செய்கிறாங்க, மாற்றி ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ப்ரெட்டில் 2 ப்ரெட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா பெட் கொடுக்கும்போது அதையும் நான் டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மற்ற வேலைகளை யார் பார்க்க முடியும்? அப்போ 6 பேர் இருக்கீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு முத்துக்குமரன் யாருக்காக கேட்குறாரு? சாச்சனாக்காகவும் கேட்குறாரு, மஞ்சரிக்காகவும் கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும் பொழுது தன் நிலையை மறந்து, அப்போது அங்கே அருண் பிரசாத் இருக்கிறதால, ஏற்கனவே அருண் பிரசாத்துக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு பர்சனல் வஞ்சன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேரே இல்லாத விஷயத்தை பேசி 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 இழுத்து ரொம்ப 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 ஒர்ஸ்ட் கேம் பிளே. ஸோ டவுன்ஃபால் ஸ்டார்டட் முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ முத்துக்குமரன் தூக்குறது மிகப்பெரிய அண்டா. மஞ்சரி பக்கம் வருவோம். மஞ்சரி நான் சொல்லியிருந்தேங்களா, ஏற்கனவே பல பொய்களை, தான் சொல்கிற பொய்களை எல்லாத்தையுமே தனக்கு ஒரு பேச்சு திறமை இருக்குது, மற்றவங்களுடைய தன்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ பொய்கள், ஒரு பொய் மூட்டையே இருக்குது, ஒரு புழுகுனி மூட்டை, பொய் மூட்டை, ஒரு பொய் குடோன் அப்படின்னே சொல்லலாம் மஞ்சரி அவர்களை. ஏன்னா அந்த அளவுக்கு பொய்களை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிற பொய்யை கூட நான் சொல்லவே இல்லையே, நான் இப்படி சொல்லவே இல்லை, நான் அப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சமாளிஃபிகேஷன், சமாளிக்கிற விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணுறது மஞ்சரி. எல்லா இடத்துலையுமே நீங்கள் போன வாரம் அந்த ராஜாராணி டாஸ்க்லேயே இருந்தாலும் சரி, இந்த வாரம் நடக்கிற நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்காக இருந்தாலுமே சரி, அவங்க வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பொய்களை மற்றவங்களிடம் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதை சமாளிக்கும் போது தான் பிரச்சனையே வருது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக உட்காந்து அழுகும் அப்படின்னா
நம்ம மேலே சிம்பத்தி கிரியேட் ஆகிடும். சிம்பத்தி கிரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ண தப்பை யாரும் காக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஆனால் அது நல்லாவே தெரியுது, மஞ்சரி ஆடுற மிகப்பெரிய நாடகம், மிகப்பெரிய பொய் மூட்டைகள் எல்லாமே மக்கள் வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாச்சனாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா தன்னுடைய நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி 100 நாளுமே சாப்பாட்டுக்காக மட்டுமே அந்த வீட்டில் இருக்க முடியும், எனக்கான சாப்பாடு எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு பட்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சாச்சனாவுடைய கேம் பிளே முழுக்க சாப்பாட்டை நோக்கி தான் இருக்குது. சோத்துக்காக உள்ளே வந்து நீங்கள் 100 நாள் விளையாடணுமா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. அதுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாம் இல்லைங்களா? இதையெல்லாம் யார் காரணம்னா கண்டிப்பாக மகாராஜா இதுக்குள்ளே வந்துடுவார். மகாராஜா இல்லாமல் சாச்சனாவில் இருக்க முடியாது. ஸோ அவங்களோட இந்த வார்த்தைகள் மற்ற போட்டியாளர்களை பார்த்து கேட்குற வார்த்தைகள் அங்கங்கே ரொம்ப ஹார்ஷாக விழுது. ரொம்ப ஹார்ஷாக விழுறதால என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து நீங்கள் சின்ன பொண்ணு அப்படின்னு நீங்கள் வந்து ஒதுக்கவே முடியாது சாச்சனாவை. சின்ன பொண்ணை தாண்டி ஒரு வஞ்சன்ஸாக உள்ள, வன்மமாக உள்ள எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, மஞ்சரி சொன்ன விஷயத்தில் சாச்சனா வந்து ரயான் சொல்கிறாரு இது தப்பு அப்படின்னு. அப்போ அது தப்புனா நீயும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போய் மாற்றி பேசுகிறாங்க சௌந்தர்யா கிட்ட. சௌந்தர்யாவை நீ வா போன்னு பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதை பேசிட்டு திரும்ப மாற்றி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது முத்துக்குமரன் விசஸ் அருண் பிரசாத். இந்த முத்துக்குமரன் விசஸ் அருண் பிரசாத், முத்துக்குமரன் நம்ம பேசுகிறதெல்லாம் கரெக்டு, நம்ம ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா சுற்றி வளைச்சி பேசணும். அவர் பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா காலில் ஆரம்பித்து, கண்ணில் ஆரம்பித்து, மூக்கில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அது எப்படி வளர்ந்துச்சு, எப்படி போச்சுன்னு எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் மற்றவங்க பேசினார்னா நீ என்ன வளவலா கொலவலான்னு பேசுன்னு சொல்லுவார். ஏன்னா இவர் மட்டும் அப்படி பேச மாட்டார் இல்லைங்களா? இவர் வந்து இங்கே அதாவது காந்தி என்ன பண்ணாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து வடிவேல் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை காட்டி கேட்பார். 1947 ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆள் தான் முத்துக்குமரன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், மற்றவங்களை பார்த்து நீங்கள் ஷார்ட்டாக பேசுங்க அப்படின்னு முத்துக்குமரன் அருண் பிரசாத் பார்த்து சொல்கிறாரு. இது ரொம்ப வேடிக்கையான கேவலமான விஷயமா இருக்குது. ஆனால் அருண் பிரசாத் இந்த வீக்கில் ரூல் பிரேக் பண்ணது எல்லாமே இருந்தாலும் முத்துக்குமரனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முத்துக்குமரன் வாயடைச்சு போகிறத நம்ம இந்த வாரம் கண்கூட பார்க்க முடிஞ்சு. எஸ்பெஷலி டுடே எந்த அளவுக்கு முத்துக்குமரனை கேள்விகள் கேட்கணுமோ அந்த கேள்விகளில் வந்து நியாயமான கேள்வியும் இருக்குது, கரெக்டான கேள்விகளும் இருக்குது. எல்லா கேள்விக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்ருக்காரு. அதை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா முத்துக்குமரன் பர்சனல் அட்டாக் உள்ளே வராரு. அப்போது பேசி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது அப்போ போன சீசனில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு கேள்வி முத்துக்குமரன் கேட்குறாரு. முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீக்லேயே அசீமை பற்றி பேசியிருப்பார். லாஸ்ட் வீக்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா பற்றி பேசுகிறாரு. ஸோ முத்துக்குமரோடைய கேம் பிளே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒருத்தனை ட்ரிகர் பண்ணணும், வார்த்தை மூலயமா ஒருத்தனை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசுகிற வார்த்தைகளை டைரெக்டாக அட்டாக் இல்லாமல் முன்னாடி ஒரு வார்த்தை பின்னாடி ஒரு வார்த்தை போட்டுட்டு நடுவில் ஒரு வார்த்தையை போட்டோம்னா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற. ஸோ முத்துக்குமரன் முழுமையாக தன்னை ஒரு கோமாளியாக மாற்றிக்கிட்டு வராரு. ஸோ பியூர் க்ளவுன் ஆகிறாரு. ஸோ அது வந்து போக போக முத்துக்குமரனுக்கே மிகப்பெரிய பேக் ஃபயராக போய் முடிய போகுது. அது கண் கூட தெரியுது. ஏன்னா விஜய் அர்ச்சனா பேசி ஜெயிச்சாங்கன்னா விஜய் அர்ச்சனா பேசுனதுக்கு காரணங்கள் இருக்குது. போன சீசனில் நடந்த ஒரு குரூப்பிசம், அந்த டாக்ஸிக்கான கேமு, ஒரு மனுஷனை ஒரு பெண்கள் சேர்ந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட் வந்து ஃபேக் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டு கொடுத்ததால், அந்த ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணதால், அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி நின்னதால் அவங்க டைட்டில் வின் பண்ண முடிஞ்சுது. ஆனால் முத்துக்குமரன் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிடிச்ச போட்டியாளர்களுக்கு, தன்னை விரும்பிய போட்டியாளர்களுக்கு, இல்லை உண்மைக்கு முரம்பாக பேசுறது அப்படின்னு மற்றவங்களை மார்க்கிங் பண்ணுறது, மற்றவங்களை வந்து கேலி பண்ணுறது, மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, மற்றவங்களை குறைத்து மதிப்பிடுறது, அந்த சீசனில் அவன் அப்படி ஜெயிச்சான், இந்த சீசனில் இவங்க இப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு மற்ற டைட்டில் வின்னர்ஸை வந்து மட்டம் தட்டி பேசுகிற விஷயங்கள்லாம் பண்ணாருன்னா முத்துக்குமரனால் கண்டிப்பாக டைட்டில் வின் அந்த கையை பிடிப்பார் இல்லைங்களா சேதுபதி, அதில் 2 பேரில் ஒருத்தனை கூட முத்துக்குமரன் நிற்க முடியாது. இந்த மனநிலை, இந்த ஹேபிட்டு தொடர்ந்துச்சுன்னா இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. தீபக் வந்து பண்ணது சரி, 100% சரி. தீபக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பர்சனாக நீங்கள் கேப்டனாக இருந்தாலுமே உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் தன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஹவுஸ்மேட் எப்படி நடந்துக்கணும், இவங்களாம் எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத கண்கூட பார்த்துட்டு வர்றாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெடிக்கிறாரு. ஆனால் அது தெளிவாக சொல்லிட்டும் வெடிக்கிறாரு, நான் இங்கே கேப்டனாக பேசலை, தீபக்கா பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கேப்டனாக எடுக்கிற முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லாங் கான்வர்சேஷன் போகுது. எல்லாத்துக்குமே 2 பெட்டு கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்கும்போது சாச்சனாவை விட ரொம்ப கேவலமாக மஞ்சரி பண்ண ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு முத்துக்குமரன் தூக்கின மிகப்பெரிய சொம்பு, மிகப்பெரிய அண்டா, அதுதான் இன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்த மிகப்பெரிய சண்டைக்கு காரணமாக போச்சு. அந்த சண்டை
மஞ்சரியால் ஆரம்பித்து முத்துக்குமரனால் தொடங்கி சாச்சனாவால் ஏற்பட்டு அருண் பிரசாத்தால் முடிவுக்கு வந்து அருண் பிரசாத்தை கடைசியில் பேச எதுவுமே இல்லாமல் ஒருத்தனை பர்சனலாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு முத்துக்குமரன் கேம் பிளே ரொம்ப சீப்பாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்குது. இது முத்துக்குமரன் மேலே உள்ள மிகப்பெரிய அக்கறையில் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக் அவர் பண்ண மிகப்பெரிய இரிட்டேட்டிங் விஷயங்களை ரொம்ப மோசமாக விமர்சித்தோம். அதுக்கப்புறம் அவர் ஆடுன நல்ல சூப்பரான கேம்ஸை ரொம்ப சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இந்த வீக் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே சாச்சனாவையும் மஞ்சரையும் சுற்றி ஒரு கேம் பிளேவாக தான் இருக்குது. ஸோ தன் நிலையை, அதாவது தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மறந்து அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு தன்னுடைய டவுன்ஃபால், அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னர்னால் முத்துக்குமரன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, முத்துக்குமரன் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு முத்துக்குமரன் வந்து டாப் 5ல் வருவார் அப்படின்னு கேள்வி எழும்பிடுச்சு. ஏன்னா இந்த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸை கம்மியாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்ந்து பண்ணாருன்னா, தொடர்ந்து மஞ்சரிக்கும் சாச்சனாவுக்கும் தொடர்ந்து பண்ணார்னா அவருடைய கேம் பிளே கண்டிப்பாக டவுன் ஆகும். இன்னொரு விஷயம், அருண் பிரசாத் ஆல்ரெடி வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்கார். அவர் கேம் பிளே ஒன்றும் அப்படியே அவர் வந்து பெரிய டாப் 5லேருந்து வந்த ஆள் கிடையாது. அவருடைய கேம் பிளே இந்த வீக் கொஞ்சம் பெட்டராக தெரியுது, பெட்டர் மட்டும்தான். பட் நான் வந்து இதை வந்து அவர் பக்கம் வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீக் முத்துக்குமரனை கேட்ட கேள்விகள் அனைத்துமே முத்துக்குமரனை எதையே எடுத்து அடித்த மாதிரி இருந்திருக்கும் முத்துக்குமரனுக்கு. ஏன்னா அது எல்லாமே உண்மையான நியாயமான கேள்விகள். பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜேஎஸ் வீக்கெண்டில் வழக்கம் போல் அரைக்கிற மாவை அரைக்க போகிறாரா, இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வர போகிறாரா, இல்லை தூக்குறது சொம்பு, நான் அண்டா தான், நான் தாண்டா அப்பா, நான் தாண்டா மகாராஜா அப்படின்னு திரும்ப வந்து பேச போகிறாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீக் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள பற்றியும் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்களை விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.